இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 11:2. அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே எப்தாவை அவனோட சகோதரர்கள், இனிமேல் எங்கள் வீட்டில் உனக்கு உரிமை இல்லை, உன்னோட அம்மா வேற்று ஜாதி, அதனால் நீ வெளியில் போன்னு துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலர்கள் மேலே யுத்தம் பண்ணும்போது அப்போ இந்த எப்தாவை துரத்தி விட்ட சகோதரர்கள் அவன்கிட்ட வந்து, நாங்கள் அம்மோன் புத்திரோட யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாக இருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்தா வந்து பெரிய பலசாலி. அப்போது எப்தா, இப்போ எதுக்கு என்கிட்ட வர்றீங்க, எனக்கு நம்மளோட தகப்பன் வீட்டில் எந்த உரிமையும் இல்லைன்னு என்னை துரத்தி விட்டீங்களேன்னு கேட்குறான். ஆனால் அதுக்கப்புறம் அவனும் ஒத்துக்கிறான். அப்போது எப்தா என்ன சொல்கிறான்னா, அம்மோன் புத்திரர்களை தேவன் நம்மளோட கையில் ஒப்பு கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு நான் தலைவனாக இருக்க நீங்கள் ஒத்துக்கறணும் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கு அவனோட சகோதரர்களும் ஒத்துக்கிறாங்க. அதே போல் தேவன் எப்தாவுக்கு துணையாக இருந்து அம்மோன் புத்திரரை தோக்கடிக்க பண்ணினார். எப்தாவும் தலைவனானான். நம்மளையும் சரியான காரணம் இல்லாமல் போட்டி பொறாமையினால் தகுதி இல்லாதவங்கன்னு நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை வேறு யாராச்சோ ஒதுக்கி வச்சாலும் எப்தாவுக்கு தேவன் துணையாக இருந்தது போல் நம்மளோடும் தேவன் துணையாக இருந்து நிச்சயமாக உயர்த்தி வைப்பார். அப்போ நம்மளை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட உதவி கேட்டு வரும்போது நம்ம எப்தாவை போல் உதவி செய்யணும். எப்தா அவங்களுக்கு உதவி செய்யாமல் போயிருந்தானா அவங்களுக்கு தலைவனாக ஆகியிருக்க முடியாது. அவன் ஒதுங்கியே தான் இருந்திருக்கணும். நம்மளை தள்ளி வச்சவங்களுக்கு நம்மளை கொண்டு தேவன் உதவி செய்ய வைக்கிறாருன்னா நம்மளோட கோவத்தை பழி வாங்குற குணத்தை ஒதுக்கி வச்சுட்டு நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ தான் தேவன் நம்மளோட இருக்காருன்றதையும் நம்மளோட பலம் என்னதுன்றதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நாம் அவங்களுக்கு உதவி செய்யும்போது எப்பயுமே நமக்கு அவங்க அடிமையாக இருப்பாங்க. அதனால் நம்மளை ஒதுக்கி வச்சவங்க யாராக இருந்தாலும் உதவி கேட்டு வரும்போது நம்மளோட கோவத்தை தள்ளி வச்சுட்டு உதவி செஞ்சு நம்ம உயர்ந்து நிற்போம். ஆமேன்.